பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. நீர் கேட்கவில்லை. நான் பலியோடு காணிக்கையோடு போறேன். கர்த்தர் கை நீட்டி வாங்குவார்னு பார்த்தா கர்த்தர் கை நீட்டி என் செவியை பிடிச்சிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே வலிக்குது வலிக்குது வலிக்குது. நான் சின்ன வயசுல ஒரு ஆர்சி ஸ்கூல்ல படித்தேன். ஒரு நாள் காலையில் அசம்பிளியில் அந்த ஆர்சி ஃபாதர் வந்து சொன்னாங்க, இனி ஃபாதரையோ சிஸ்டர்ஸையோ டீச்சர்ஸையோ யாரை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது குட் மார்னிங் சொல்லிடணும் அப்படின்னாங்க. சரி, ரைட். இன்டர்வல் வந்தது. எங்கள் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருந்துச்சு சாக்லேட் வாங்குறதுக்காக. நானும் என்னோட ஃப்ரெண்டும் ரோடை கிராஸ் பண்ணி இன்டர்வல் டைமில் சாக்லேட் வாங்கிட்டு வரோம். சாக்லேட் வாங்கிட்டு கடையிலேருந்து இறக்குறோம். ஃபாதர் அப்போ தான் வெளியே பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறார். எனக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வந்துன்னா, காலைல சொன்னார்ல ஃபாதர்கிட்ட ஸ்கோர் பண்ணலான்னு. ஃபாதர் அப்படின்னு இப்படி பார்த்தார். இவனுங்க ஏன் இங்கே நிற்கிறாங்க? இப்படி கை கட்டி கூட்டார். என் கூட ஃப்ரெண்டு சொல்கிறான், வேண்டாண்டா வா பாரு ஃபாதர்கிட்ட இப்படி ஸ்கோர் பண்ணுறப்பார். ஃபாதர் குட் மார்னிங். என் செவியை பிடிச்சி, உன்னை யார் வெளியே வர சொன்னா இன்டர்வல் டைமில்? இந்த வசனத்தை மெடிடேட் பண்ணும்போது எனக்கு அதுதான் மைண்டில் வந்துட்டே இருந்து. ஆண்டவர் சிம்பிளாக புரிய வச்சுட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நான் நினைச்சேன் அவர் கை நீட்டி நான் கொடுத்த குட் மார்னிங்கை வாங்குவார்னு பார்த்தா கை நீட்டி என் செவிய செவிகளை நீர் திறந்து வீட்டி செய்வோமும் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணம். இந்த செவியை கர்த்தர் திறக்கிற அனுபவம் என்பது, வாயை திறந்தா ஆகாரம் உள்ள போகும், செவியை திறந்தா வார்த்தை உள்ள போகும். நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? கேட்டு கேட்டு தலையில ஏத்துறோம். கேட்டு கேட்டு தலையில ஏத்துறோம். கேட்டு கேட்டு இருதயத்துல ஏத்தணும். தலையில ஏத்துனா அறிவாகும், இருதயத்துல ஏத்துனா அனுபவமாகும். நமக்கு வேத அறிவை விட வேத அனுபவம் தேவை. எவ்வளவு ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க தெரியுமா? டிபேட்டுக்கு பேசுற அதர் ரிலிஜியன்ல உள்ளவங்களுக்கு நமக்கு தெரியறதை விட பைபிள் அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு இருக்கிறது என்னன்னா அறிவு. நம்மளும் அப்படியே அந்த லைன்லயே போறது மாதிரி. தாவீதே, உனக்கு ஆண்டவர் எனக்கு பைபிள் தெரியும். பைபிள் தெரியும் தாவீதே, ஆனா பைபிளை நான் உன்கிட்ட பார்க்கலையே தாவீதே. நான் கேட்டு கேட்டு தலையில எனக்கு எவ்வளவு வசனம் தெரியும் தெரியுமா? சின்ன பிள்ளைங்க அந்த சங்கீதம் 119 போன வருஷம் நிறைய பேர் சொன்னாங்க. அதெல்லாம் பிள்ளைங்க எங்க ஏத்துறாங்கன்னா தலையில ஏத்துறாங்க. செவியை திறக்கணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வார்த்தை பேசும்போது சொல்லுகிற வார்த்தை காதுள்ளவன் கேட்க கடவன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதே வார்த்தை தான் 7 சபைகளுக்கு சொல்லிவிட்டு ரிப்பீட் ஆகும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். உள் வாங்குகிற மனநிலை, உள் வாங்குகிற மனநிலை. இப்ப தாவீது சொல்லுகிறார் அந்த வசனத்துல, என் செவிகளை திறந்தீர். அப்ப ஆண்டவரே, உங்க வார்த்தை என் இருதயத்தில் விழாதபடிக்கு என்னில் காணப்படுகிற அந்த அடைப்புகளை தகர்த்து போடுவீராக. அப்ப இந்த செவியை நான் திறக்க ட்ரை பண்றேன். ஆனா எனக்குள்ள வர வார்த்தையில என் தலைக்கு தான் போகுது, எங்க போக மாட்டேங்குதுன்னா
எனக்கு வசனம் தெரியும், எனக்கு செய்தி தெரியும். போன வார செய்தி எப்படி, போன வார செய்தியில் உள்ள 5 பாயிண்ட் சொல்லுங்க. 5 பாயிண்ட் தெரியும். அப்போ அறிவிற்கு அனுபவம் வர மாட்டேங்குது. என் செவிகளை திறந்தருளும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என்ன வார்த்தை பாத்தீங்களா? உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டி சேனைக்குள் பாய்வேன் சொல்றார். இந்த இடத்துல தாவீது சொல்ற, என் செவிகளை திறந்தீர். அவர் தான் திறக்கிறார். நீதிமொழிகள் 4:20 சொல்லப்பட்டிருக்கிறது, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய்ச்சிரு. அப்ப கர்த்தர் என் செவியை திறக்கும் போது நான் என்ன செய்யக்கூடாது? ஏசாயா சொல்றார் 50வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துல, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். அடுத்த வார்த்தையை பாருங்க, நான் எதிர்க்கவும் இல்லை. அப்ப நான் எதிர்க்கிறேன்னா கர்த்தர் கையெடுத்துருவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கால் கையில் அடிபட்டு போறவங்க வைத்தியசாலைக்கு போகும்போது வைத்தியர் முதல்ல அப்படியே வச்சு தடவுவார், அப்படியே தடவுவார். சுகமா இருக்கும். இவரல்லவோ வைத்தியர் அப்படின்னு சொல்றது போல இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிடி இறுக்கமாகும். விவரம் உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள், அடுத்து ஒரு யுத்தம் நடக்க போகிறது. அப்பவே நம்ம இன்னொரு கை என்ன ஆயிரும் அப்படின்னா ரெடி ஆயிரும். எதுக்கு? தடுக்கிறதுக்கு. இந்த வார்த்தைக்கு செவி நம்ம கேட்கிறோம், ஆனா செவி சாய்க்கிறோம். செவி சாய்க்கிறது என்னன்னா, அது அப்படியே உள்வாங்கி ஒத்துக்கொண்டு ஒப்புக்கொள்ளுதல், ஒத்துக்கொண்டு ஒப்பு கொடுக்கிறது. இந்த வார்த்தை இருதயத்தில் விழுந்தால் உண்டாகிற 3 அனுபவத்தை மட்டும் சொல்லி நான் இன்னைக்கு ஜெபம் பண்றேன். முதலாவது, பார்வை மாறும். என்ன பார்வை மாறும்? அதே 40வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, புஸ்தக சுருளில், அந்த வார்த்தையை வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. என்னை குறித்து எழுதி இருக்கு. என்ன பார்வை மாறும் தெரியுமா? இதுவரை நினைச்சு இது மோசேயை பத்தி, இது ஆபிரகாமை பத்தி, இது யாக்கோபை பத்தி. யாக்கோபு எத்தன், பயங்கரமான எத்தன். இது தலைக்கு ஏறுறது. வார்த்தை உள்ள போனா பைபிளை திறக்கும் போதெல்லாம் புஸ்தக சுருளில் என்ன பத்தி எழுதியிருக்கு. ஏங்க இந்த பைபிள் பிரிண்ட் இன்னைக்கெல்லாம் கம்ப்யூட்டர். ஆரம்ப காலத்துல எல்லாம் ஒவ்வொரு எழுத்தா தானங்க டைப் பண்ணாங்க. அச்சு இல்ல, அச்சு தானே அதுக்கு பேரு. ஒவ்வொரு எழுத்து. அப்போ அந்த பிரிண்ட் பண்ணவங்களுக்கு தெரியாததை விடையா வேத எழுத்துக்கள் நமக்கு தெரியுது. எந்த பேஜில், எந்த லைன்ல எந்த எழுத்து இருக்கும், எந்த வேர்டு இருக்கும், அந்த வேர்டில் இருக்கிற எத்தனை எல்லாமே மைண்டுக்குள்ள ஏற்றி தரங்க அடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தெரிந்த அறிவு. இங்க அது அறிவல்ல. இந்த வார்த்தைகளை நான் உள்வாங்கும் போது, அதாவது என் செவிகள் திறக்கப்படும் போது, பைபிள்ல ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் படிக்கும் போது என் கையெல்லாம் ஆடும். என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான், ஓ இது என்ன பற்றி எழுதி இருக்கு. இந்த அறிவு வந்துட்டுன்னு வைங்களேன், ஒரு பேஜை டக்குன்னெலாம் திருப்ப முடியாது நமக்கு. இது வந்துட்டுன்னா நீங்க ஸ்பீடா பைபிள் படிக்கலாம், படிப்பீங்க. ஒரு நாளைக்கு 40 அதிகாரம் 50 அதிகாரம் படிப்பீங்க. ஆனா புஸ்தக சுருளில் என்ன பற்றி எழுதிருக்குங்கிற ஒரு வெளிப்பாடு வந்துட்டுன்னா உங்களுக்கு தாண்ட முடியாது. அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்போம். கூட இருக்கிறவங்க போட்டி போடுறவங்க சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு 40 அதிகாரம் படிச்சேன். நீங்க, நான் 4ல ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறேன், 4 வருஷமா நிக்கிறேன். ஆமென். செவிகளை திற. அது வரைக்கும் பலி என்ன? சமாதான பலி, பாவ நிவாரண பலி, சர்வாங்க பலி. அதனால பலியெல்லாம் கொண்டு வராரு தாவீது. பைபிள் நல்லா படிக்கிற ஒரு தாவீது வந்தோன்னு ஆண்டவர் பார்த்து, இவன் என்னடா படிச்சு படிச்சு வாரா, ரைட்டு கா செவி ஓப்பன் பண்ணி விட்டுரு. ஆண்டவரே, நான் இதுவரை கேட்டது மோசேயை குறித்து யோசேப்பு குறித்து கேட்கும் போது என் கண்ணில் எல்லாம் கண்ணீர். பாவம் யோசேப்பு. அவன் செவியை திறந்ததுக்கு அப்புறம் ஐயோ என்னை பத்தி சொல்லி இருக்கு.
பார்வை மாறும். செவி திறக்கப்படும் போது ஆசை மாறும்.